ஸ்னேகான்றவங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக மேட்ரிமோனியில் செக் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன நீ பார்ட்டிக்கு வந்து என்ஜாய் பண்ணி பேசி பழகாமல் மேட்ரிமோனியில் பழைய காலத்து ஆள் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. மேட்ரிமோனியில் பார்த்த பையனை மீட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுன்றதுக்காக கண்ணாடியை கைட்டிட்டு லென்ஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இவங்க மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க செடிக்கு பின்னாடி யாரோ ஒரு அங்கிள் நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, நம்மளை ஃபோட்டோ வேற எடுக்கிறாருன்னு சொல்கிறாரு. ஸ்னேகாவோட அப்பா தான் இவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் ஸ்னேகா ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் போட்டிருக்கதால அவங்க கண்ணுக்கு சரியா தெரியல. ஸ்னேகா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவோட முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிடுறாரு. ஸ்னேகா இதனால கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி மீட் பண்ணி பேசுறதா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க அப்பா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, பொண்ணு இந்த மாதிரி மறைக்கிறான்ட்டு. ஸ்னேகாக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால டேட்டு போடணும்னு ஆசையா இருக்குன்னு டேட்டு ஷாப்புக்கு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேட்டு போடுறதால பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பேசி இவங்களுக்கு டேட்டு போட்டு விட்டுடுறாங்க. இப்போ அடுத்த பையனை பார்க்கறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணு வெளியே கிளம்புறான்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பாவும் போய் ஸ்பீடா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தேவையான பைனாக்குலர் கேமரா எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சுக்கிறாரு. ஸ்னேகாவை ஃபாலோ பண்ணி அவங்க அப்பா பின்னாடியே போறாரு. அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாது, அதனால ஆட்டோவை மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அவங்க ஒரு தியேட்டருக்கு தான் வந்திருப்பாங்க. மேட்ரிமோனியில் பார்த்த பையனை மீட் பண்ண வந்திருப்பாங்க. நம்ம இன்னும் பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி கை போடுறீங்களேன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா இதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாரு. ஸ்னேகா பார்க்கக்கூடாதுன்னு வேகமாக வந்து கிளம்பிடுறாரு. வீட்டில் சமாளிக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் தான் வாங்க போனேன்னு சொல்லிடுறாரு. ஸ்னேகா மேட்ரிமோனியில் நிறைய பையனை பார்த்துருப்பாங்க. யாருமே அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அவங்க அப்பாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. வெளியே போகும்போதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கினதுனால இப்போ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு. ஸ்னேகா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க மேட்ரிமோனியில் பார்க்கறது வேலைக்காகாதுன்னு பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. பார்ட்டியில் அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட் ஜெய்யை பார்க்குறாங்க. இப்போ பொண்ணு ஃபாலோ பண்ணி போக முடியாதால அவங்க அப்பா டென்ஷனாகவே இருக்காரு. ஜெய் வந்து ஸ்னேகா கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்னேகாக்கா ஃபாலோ பண்ண முடியலன்னு தானே டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்குறான். அப்போதான் இவர் ஆட்டோவில் ஃபாலோ பண்ணி போனது, ஃப்ரூட்ஸ் வாங்கினதெல்லாம் அந்த பையன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். சோஷியல் மீடியா ஒன்னே போதும், ஃபாலோலாம் பண்ண தேவையில்ல. ஃப்ரெண்டு பேரை வச்சு அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இப்போ அவங்க ஜெய் கூட சேர்ந்து எடுத்த செல்ஃபியா அவங்க அப்பா பார்க்குறாரு. ஸ்னேகா கிட்ட டாட்டூ ஆர்டிஸ்ட் பற்றி அவங்க அப்பா கேட்குறாரு. ஸ்னேகா கோவப்படுறாங்க. என்ன நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னோட பிரைவேட்டான விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. நானும் நல்ல பொண்ணா நீங்க சொன்ன பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அர்ஜுனன்றவனை என்ன கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. இதனால உங்க அப்பா வருத்தப்படுறாரு. ஜெய் கூட டேட்டிங் வந்திருக்காங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுன்னு கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என் பாஸ்ட்டை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். அர்ஜுனன்றவனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் சரியான சைக்கோ, ட்ரக் அடிக்ட். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அந்த வாழ்க்கையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து பிரிஞ்சிட்டேன். என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இதுக்கப்புறம் இருக்க போறேன்னு சொல்றாங்க. ஸ்னேகாவோட அப்பா கால் பண்ணுவாரு, ஆனா எடுக்க மாட்டாங்க. ஜெய் ஸ்னேகாவுக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ வீட்டில் ட்ராப் பண்ண வந்திருப்பாரு. ஏங்கா நீங்க கால் எடுக்கல? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோன்னு அந்த பையன் சொல்றான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்னேகாவோட கல்யாண நாள், கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா ஞாபகமா இருக்கிறதால ஒரு ரூமுக்கு போயிருப்பாங்க. ஸ்னேகா அப்பா இறந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு ஆல்பம் இருக்கும். திரும்பியும் பொண்ணு வாழ்க்கை எங்க கெட்டு போயிடுமோன்னு பயந்து தான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு மாப்பிளையும் எப்படி இருப்பாரு, கேரக்டர் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிருப்பாரு. அப்பா நம்ம நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. இப்போ ஜெய்க்கும் ஸ்னேகாக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுது. ஒரு செடி பின்னாடி அவங்க அப்பா இருந்து இவங்களை பாக்குற மாதிரி காட்டுறாங்க.